சோ மே 4 விஜய் சார் மெஜாரிட்டியில ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாரு. அவர் தான் சிஎம். மேபி ஃபியூச்சர்ல டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து கூட விஜய் சாரோட ஆட்சியை கலைக்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு உள்ள கருத்து கணிப்புகள் இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேங்க, போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்ன்றாங்க இல்லைங்களா, அது ஒரு ப்ரொஜெக்ஷன், அது கட்டமைக்கட்டும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க பெரிய அவங்க ஜெயிண்ட் அவங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, இவரு இன்னும் வளரணும். அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு 30-33 வருஷமா நான் தான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. அதுவெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரியாலிட்டி வேற. உச்சத்துல இருக்கிற ஆளு வேற ஆளு. அவரு வெர்சஸ் கமல், அவரு வெர்சஸ் விஜயகாந்த், அவரு வெர்சஸ் மோகன், அதுக்கப்புறம் ராமராஜன், அதுக்கப்புறம் கார்த்திக், பிரபு, பிரசாந்த், அஜித், விஜய்னு போயிட்டே இருக்குங்க. அது அவரு மாறல, அவர் அங்கேயேதான் இருக்காரு. அதனால இந்த சோசியல் மீடியாலயோ இந்த ஆன்லைன்லயோ இந்த ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அவரால சிஎம் ஆக முடியாது, எதிர்கட்சி கூட ஆக முடியாது. 10 சீட் ஜெயிப்பான்றதே கஷ்டங்க, அவர் ஜெயிப்பாருன்றதே கஷ்டங்க. விஜய் சாரோட தோல்வி ஒரு ஜெனரேஷனே அழிவின் பாதைக்கு கொண்டு போயிரும். கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க பாத்தீங்களா, மிஷின்ல பிரச்சனை நடந்துச்சு, அப்படி பண்ணுவாங்க. தன்னை நடக்காத விஷயத்தை தன்னை போட்டு மென்டல் மாதிரி ஆயிடக்கூடாது யாரும். எப்படி பாக்கணும் அப்படின்னா, விஜய் சார் ஜெயிச்சா சூப்பர், தோத்துட்டாரா அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம், இப்படிதான் நீங்க போகணும். இந்த பதிவு இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மனதளவுல பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் சார் ஜெயிச்சா சந்தோஷம் தான். நன்றி.